ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் போகிற அளவுக்கு இது பண்ணி எடுத்துக்கோங்க. மசிய வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஒரு 1/4 கிலோ, கடலப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பாதி பாதியாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ செம்ம ஒரு ஸ்நாக்ஸுன்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி சப்பாத்தினா செய்வோம் பார்த்திங்களா மைதா மாவுலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து இதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு பக்காவாக இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சேம் சப்பாத்தி பூரி செய்கிற மாதிரி தான் இதை வந்து எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாங்க இதில் வந்து சப்பாத்தி போடலாம். இது மாதிரி மாவு வந்து இது மாதிரி வச்சு உருட்டி எடுத்துக்கணும். உருட்டினதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கடலப்பருப்பு மிக்ஸ் பண்ண மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து உருண்டை பிடிச்சி சென்டரில் வச்சு ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வந்து ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மளும் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும். ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருந்தது அம்மா செய்ய சொல்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மொத்தத்தையும் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் அந்த வெல்லம் கடலப்பருப்பு அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சப்பாத்தி மாதிரி தடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டு கிட்டத்தட்ட தோசை மாதிரி தான், உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போன்ட்டு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஐட்டம். இது பேர் தான் போலின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஹோட்டலில் வந்து கண்டதை மிக்ஸ் பண்ணுறாங்க, சுத்தம் கிடையாது. நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை, இந்த நார்மல் சின்ன சின்ன இடத்துல வந்து பேக்கரியில் வெளியே வச்சு செய்கிறாங்க. எந்தளவு டஸ்ட்டு படியும். ஸோ எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதுனா. ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட எங்கேயுமே யாரும் சுத்தமாக செய்கிறதில்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படி செய்கிறவங்க லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இதை வீட்லேயே ட்ரை பண்ணி நம்ம பசங்களுக்கு தரலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஃபேவரட் ஐட்டம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.